வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு வேதேஸ் எக்ஸ்பி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த 5 விஷயங்களும் உங்க அறிவுக்கு ஒரு பெரிய சவாலா இருக்க போகுது. நிஜ உலகத்துல எறும்புகளை ஜோம்பியா மாத்திர ஒரு விசித்திரமான உயிரினம், பெற்றோர்களே இல்லாம இந்த உலகத்துக்கு வர்ற ஒட்டுண்ணிகள், அப்புறம் சாகாவரம் கிடைச்சா எப்படி இருக்கும்னு நிஜமாவே வாழ்ந்து காட்டுற ஒரு ஜெல்லி ஃபிஷ். லிஸ்ட் ரொம்பவே பெருசு. முக்கியமா உங்க மூளை உங்களுக்கே தெரியாம உங்களை பத்தின சில விஷயங்களை அழிச்சிடும்னு சொன்னா நம்புவீங்களா? அது எப்ப நடக்கும்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. சரி, முதல்ல அந்த வாக்கிங் டெட் எறும்புகளை பத்தி பார்ப்போம். ரியல் டைம் ஜாம்பிஸ பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேங்க. ஒரு பக்கம் ஒரு எறும்பு இனத்தை கொல்றதுக்காகவே உருவான ஒரு வித ஃபங்கஸ், இன்னொரு பக்கம் அவங்களை எதிர்த்து போராடுறதுக்காகவே உருவான ஒரு வித இரும்பு. இதுங்க ரெண்டும் சர்வை பண்றதுக்காக சண்டை போட்டுக்குதா அப்படின்னா இல்லங்க. இது பல லட்சம் ஆண்டுகளா நடந்து வர்ற பயாலஜிக்கல் வார். பூனை எவ்வளவோ விஷயங்களை விரும்பி வேட்டையாடினாலும், ஆனா பூனை அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு எது ஞாபகத்துக்கு வரும்? எலி. பூனையோட மூளையில இயல்பாவே எலியை கண்டா வேட்டையாடியே ஆகணும் அப்படின்னு தோணும். இது இன்னைக்கு நேத்து செட் ஆனது இல்ல. பல மில்லியன் ஆண்டுகளா டிஎன்ஏ மூலமா கடத்தி கொண்டு வர்ற விஷயம். இப்படி இன்னும் சில விஷயங்களையும் குறிப்பிட்டு சொல்லலாம். உதாரணத்துக்கு சிங்கம் மான வேட்டையாடுறது. அது போலதான் இந்த ஃபங்கஸ் இந்த எறும்பு இனத்தை மட்டும்தான் வேட்டையாடும். இதுங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு மட்டும்தான் தன்னோட முழு வாழ்க்கையும் செலவிடும். ஒரு அடர்ந்த காடு, அங்க ஈரப்பதமான ஒரு மரம், இந்த மாதிரி இடத்துல தான் இந்த கார்பெண்டர் ஆண்ட் அப்படிங்கிற எறும்பும் ஒபியோகார்டிசெப்ஸ் யூனிடெரலிஸ் அப்படிங்கிற அந்த ஃபங்கஸும் வாழும். ஒரு நாள் இந்த எறும்பு கூட்டத்துல இருந்து ஒரு எறும்பு தனியா இறை தேடி வந்துகிட்டு இருந்துச்சுங்க. அந்த வழியில அந்த எறும்புக வரும் அப்படின்னு தெரிஞ்சேதான் அந்த ஃபங்கஸ் எல்லாம் சேர்ந்து அவங்களோட ஸ்போர்ஸ காத்துல தூவி விட்டு இருந்துச்சு. இது அந்த ஃபங்கஸ் தன்னோட இனப்பெருக்கத்துக்காக காத்துல தூவி விடும் ஒரு விதை மாதிரியான விஷயம். இந்த விதை தான் அந்த எறும்புக்குள்ள போய் அந்த ஃபங்கஸ் வளர ஆரம்பிக்கும். இப்ப அந்த எறும்பு அந்த இடத்தை கிராஸ் பண்றப்ப அந்த காத்துல இருந்த அந்த ஸ்போர்ஸ் அந்த எறும்புக்குள்ள உள்ள போயிடுது. இப்ப எறும்பு வித்தியாசமா ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குது. முதல்ல அந்த ஃபங்கஸ் அந்த எறும்போட உடல் உறுப்புகளை கண்ட்ரோல்ல எடுத்துக்குமா. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நர்வ் சிஸ்டம கண்ட்ரோல் எடுத்துட்டு கடைசியா மூளையையும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். அந்த ஃபங்கஸ் வளர்றதுக்கு தேவையான ஈரப்பதம் மரத்தோட அடிபாகத்துல இருக்கிறத விட மரத்தோட மேல் மட்டத்துல தான் இருக்குது. அதனால மூளையை கண்ட்ரோல் பண்ண அந்த ஃபங்கஸ் வாராய் நீ வாராய் அப்படின்னா அந்த எறும்பை மேல கூட்டிட்டு போயிருமா. நம்ம பாக்குறதுக்கு ஏதோ ஒரு எறும்பு தான் அங்க நடந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்புவோம். ஆனா உள்ள கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அந்த ஃபங்கஸ். தன்னோட தேவையான சூழ்நிலை இடத்துக்கு வந்ததும் அந்த எறும்பை கொன்னுட்டு அதோட தலையில இருந்து வளர ஆரம்பிக்கும். இப்படிதான் அந்த ஃபங்கஸ் அந்த எறும்பினத்தை சிக்க வைக்கும். நம்ம ஆளுங்க எறும்புகளும் சாதாரணமான ஆளுங்க இல்ல. ஒரு எறும்பு அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சாலே காலனியை விட்டு தள்ளி வச்சிடும். முடிஞ்ச அளவு அந்த ஃபங்கஸ் பரவாம இருக்க எறும்புகளால என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளவையும் செய்யும். அதே போல அந்த ஃபங்கஸ் எறும்புகளை தன் வலையில விழ வைக்கிறதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் அதுவும் செய்யும். இது இன்னைக்கு நேரத்தில் இல்லங்க, பல லட்சம் வருடங்களா இப்படிதான் மாத்தி மாத்தி சண்டை போடுதுங்க. இந்த மாதிரி எல்லா விலங்குகளுக்கும் இப்படி இன்னொரு உயிரினத்தை கண்டா சண்டைக்கு போகணும் அப்படிங்கிற இயல்பு அதுக்குள்ளேயே லட்சம் வருடங்களா ஊறி போன ஒண்ணு. பாம்புக்கு கீரிக்கு என்ன இருக்கும், ஆனா அதுக்கு ரெண்டு தான் அடிச்சுக்கும். இயற்கையாவே ஒரு இனத்தை பார்த்தா இன்னொரு இனத்துக்கு பிடிக்காம போகிறது இயல்பான விஷயம் போல அப்படின்னு உங்களுக்கு இதுவரைக்கும் தோணி இருக்கலாம். ஆனா உயிர்கள் மனித இனமா பரிணமிச்ச பிறகு இன்னொரு புது விஷயமும் நடக்குது. இவனை ஏன் நம்ம அடிக்கணும், துன்புறுத்தணும், அவனும் நம்மள போல உயிர் தான் அப்படின்னு நினைக்கிற நினைப்பெல்லாம் மனுஷனுக்கு மட்டும் தான் தோண ஆரம்பிக்குது. லைஃபுக்கு சைக்கிள் தாங்க ரொம்ப முக்கியம். லைஃப் சைக்கிள். ஒரு 130 வருஷத்துக்கு முன்னாடி ஜெர்மன் ஜுவாலஜிஸ்ட் கார்ல் வில்ஹெல்ம் ஸ்பெங்கல் அப்படிங்கிறவர் ஜப்பான் பக்கத்துல கடலுக்கு அடியில ஒரு மிஸ்டீரியஸான பாரசைட் ஒன்னு கண்டுபிடிச்சாரு. கார்ல் ஸ்பெங்கல் கடல்ல இருக்கிற நுண்ணுயிர்களை அள்ளிட்டு வந்து லேப்ல வச்சு சோதிப்பாரு. 1890 ஒரு நாள் அப்படி கொண்டு வந்த நுண்ணுயிர் கலெக்ஷன்ல ஒரு புதிய ரக நுண்ணுயிரை பாக்குறாரு. எறும்பு இருக்குல்ல, அதுக்கு ஒரு பேபி எறும்பு இருக்கும்ல, அந்த பேபி எறும்போட தலையை விட சின்ன சைஸ்ல அது இருந்துச்சு. அதனால அதை மைக்ரோஸ்கோப் வழியா தான் பார்க்க முடியும். இதுவரைக்கும் அவங்க லேப்ல இருக்கிற கலெக்ஷன்ல அப்படி ஒரு நுண்ணுயிர் இல்லவே இல்ல. அவங்க லேப்ல மட்டும் இல்ல, உலகத்துல கண்டறியப்பட்ட நுண்ணுயிர்கள் பட்டியல்ல இப்படி ஒரு உயிரினம் இல்லங்கிறது போக போக தான் தெரிஞ்சது. சரி, இதை வச்சு ஆராய்ந்து பார்ப்போம் அப்படின்னு அந்த பாராசைட்டை தனியா வச்சு கண்காணிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு ஃபேஸ்டோடெக்டன் அப்படின்னு பேரும் கொடுத்தாங்க. அதை ஆராயும் போதுதான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணாங்க. அந்த எல்லா நுண்ணுயிர்களும் ஜஸ்ட் பேபி ஃபார்ம்ல தான் இருந்துச்சு. அதுல அடல்ட் ஃபார்ம்ல எந்த நுண்ணுயிருமே இல்ல. 1-2 இருந்திருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அதுல எல்லாமே பேபி ஃபார்ம்ல தான் இருந்துச்சு. 1 வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு, ஸ்டில் அது பேபி ஃபார்ம்ல தான் இருந்துச்சு, வளரவே இல்ல. இது அடல்ட் ஃபார்முக்கு வர இன்னும் கொஞ்ச நாள் ஆகலாம் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் வந்து மைக்ரோஸ்கோப் வழியா பாக்குறப்ப கார்ல் ஸ்பெங்கலுக்கு பயங்கர ஷாக்கிங்கான விஷயம் காத்துக்கிட்டு இருந்துச்சு. தனியா இருந்த அந்த கண்ணாடி தொட்டியில ஒரு ஃபேஸ்டோடெக்டன் கூட அங்க இல்ல. எல்லாமே வேனிஷ் ஆயிருந்துச்சு, அதாவது மறைஞ்சு போயிருந்துச்சு. இது கொஞ்சம் விசித்திரமா இருந்துச்சு. ஒருவேளை இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு, இறந்து போன உடல்களாவது அங்க இருக்கணுமே அப்படின்னு தேடி பார்த்தாங்க. அதுவும் அங்க இல்ல. அப்படியே மாயமா எல்லாமே மறைஞ்சு போயிருச்சு. அங்க இருந்த எல்லா சயின்டிஸ்டும் ஷாக் ஆனாங்க. இது இயற்கை விதிக்கு எதிரானது. ஏன்னா பேபி ஃபார்ம்ல இருந்து அடல்ட் ஃபார்முக்கு போகணும். அப்பதான்
இனப்பெருக்கம் நடக்க முடியும். அடல்ட் ஃபார்முக்கு போகாம அப்படியே மறைஞ்சு போனது மட்டும் இல்லாம அதோட உடல்கள் எங்க போச்சுங்கிற கேள்வியும் அவங்களுக்கு எழுந்தது. மீண்டும் கடலுக்கு அதை தேடி போனா சயின்டிஸ்டுகளால அதை கண்டுபிடிச்சு கொண்டு வரவும் முடிஞ்சது. ஆனா அடல்ட் ஃபார்ம் இல்லாம இது எங்க இருந்து உற்பத்தி ஆகுது? இந்த கேள்விக்கான விடை இப்ப 2025 வரைக்கும் எந்த சயின்டிஸ்டுகளுக்கும் கிடைக்கவே இல்லை. 2008 அவைகளுக்கு ஹார்மோன் சேஞ்ச் மூலமா ஃபோர்ஸ் பண்ணி அடல்ட் வெர்ஷனுக்கு தள்ள பார்த்தாங்க. பட் அது சாஃப்டான ஒரு ஜெல்லி மாதிரியான ஷேப்புக்கு தான் மாறிச்சு தவிர வேற எந்த முன்னேற்றமும் தெரியல. ஸ்டில் அது பேபி ஃபார்ம்ல தான் இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் மறைஞ்சும் போச்சு. அடல்ட் ஃபார்முக்கு மாறாம எப்படி இனப்பெருக்கம் ஆகுதுங்கிற கேள்வியும் அப்படியே இருக்கு. பிறந்ததுல இருந்து நீங்க இப்படி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. இது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். சாகாவரம் வேணும் அப்படின்னு அந்த கால முனிவர்கள் தவம் எல்லாம் இருப்பாங்க. ஆனா ஒரு ஜெல்லி ஃபிஷ் பிறந்ததுக்கு அப்புறம் எப்பவுமே சாகவே சாகாது. அது மட்டும் இல்லங்க, இதுல இன்னொரு சூப்பர் ட்விஸ்ட் இருக்குது. இந்த ஜெல்லி ஃபிஷ் தன்னோட வயசை ரிவர்ஸ் பண்ணிக்கும். பெரியவங்க ஆனதும் திரும்ப பேபி மாதிரி மாறிடும். எஸ், இந்த ஜெல்லி ஃபிஷ் பேர் டோரிடோப்சிஸ் டோர்னி அப்படின்னு சொல்றாங்க. இத இம்மோர்டல் ஜெல்லி ஃபிஷ் அப்படின்னு சொல்றாங்க. இது பிறக்கிறப்ப வெறும் 1 மில்லிமீட்டர் அளவுக்கு குறைவா தான் சைஸ் இருக்கும். இது வளர்ந்து அடல்ட் ஆகிறதுக்கு 1 மந்த்ல இருந்து 3 மந்த்ஸ் வரைக்கும் டைம் எடுக்கும். அப்புறம் 3ல இருந்து 7 நாளுக்குள்ளேயே திரும்ப பேபியா மாறிடும். பேபினா அதோட சைஸ், லுக், ஈவன் ஆர்கன்ஸ் கூட ரிவர்ஸ் ஆகிடும். இளமையா மாறிடும். திரும்ப மீண்டும் வளரும், திரும்ப ரிவர்ஸ் ஆயிடும். இது இன்ஃபினிட்டியா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். இயற்கையோட படைப்புல எல்லாத்துக்கும் முடிவு இருக்கு. ஆனா இப்படி ஒரு முடிவே இல்லாத படைப்பு இருக்கிறது உண்மையிலேயே ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு நீங்க நம்புறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம மூளையில நமக்கே தெரியாம ஒரு ஹிடன் delete பட்டன் இருக்கு. நம்ம நைட்டு தூங்குறப்ப சத்தம் இல்லாம நம்மளோட பிரைன் டெலீட்டிங் வேலையில பிஸியா இருக்கும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் சினாப்டிக் பூர்னிங் அப்படின்னு சொல்றாங்க. மரம் எப்படி காய்ந்து போன இலைகளை உதிர்க்குமோ அப்படி கம்ப்ளீட்டா தேவையில்லாத மெமரியை நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம பிரைன் delete பண்ணி தூக்கி எரிஞ்சிடும். இந்த ப்ராசஸ்னால நம்ம பிரைன் ஷார்ப்பா ஃபோக்கஸ்டா இருக்கிறதுக்கு உதவும். இனிமே உங்களுக்கு ரேண்டமான தாட்ஸ்ல ஏதாவது மறந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அது உனக்கு தேவையில்லாத ஆணி அப்படின்னு பிரைன் அதை delete பண்ணிருக்கலாம். ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், அதனால நான் கெட்ட பழக்கம் பழகுறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நல்லா தூங்கினாலே எல்லாம் சரியாகிடும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லுங்க. நம்ம வீட்டுக்குள்ள வாழற எறும்புகள் தனி சாம்ராஜ்யமே நடத்திக்கிட்டு இருக்குன்னா அசந்து போயிடுவீங்க. நம்ம சிதற விட்ட உணவுல இருந்து போசாக்கான உணவு துண்டுகளை எடுத்துக்கொண்டு போய் அதுங்க அதோட ராணிகளை உருவாக்கிட்டு இருக்காங்க. எல்லா உயிரினத்திலையும் இருக்கிற மாதிரி எறும்புல ஆண் எறும்பு, பெண் எறும்பு அப்படின்னு 2 ஜெண்டர் இருக்கு. பெண் எறும்புகள் 1 மாசத்துல இருந்து 1 வருஷம் வரைக்கும் உயிர் வாழும். ஆனா இந்த ஆண் எறும்புக தான் பாவங்க. பிறந்து மேட் பண்ணி முடிச்சதும், அதாவது ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சதும் அடுத்த சில மணி நேரத்திலேயே இல்ல ஒரு நாளைக்குள்ள இறந்துடும். கடைசி வர சிங்கிளாவே இருக்கிற சில ஆண் எறும்புகளும் இருக்கு. அப்பவும் ஆண் எறும்புகள் ரொம்ப மாசம் எல்லாம் வாழாது. அதிகபட்சம் 2-3 வாரம் அவ்வளவுதான். ஆண் எறும்புகள் ரெக்கையோட பிறந்து முறுக்கிக்கிட்டு பறந்து வரும். ஆனா ஆண் எறும்புகளுக்கு இருக்கிற ஒரே வேலை பிறக்கிறது, மேட் பண்றது, இறந்து போயிடுறது. ஆனா பெண் எறும்புகளுக்கு தாங்க பெரிய பங்களிப்பே இருக்கு. சிங்க பெண்ணே மாதிரி அத்தனை வேலையையும் அதுங்க தான் இழுத்து போட்டு பண்ணணும். நம்ம வீடுகள்ல இறை தேடி வர்ற எறும்புகள் எல்லாமே பெண் எறும்புகள் தான். இத ஒர்க்கர்ஸ் எறும்புகள் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த பெண் எறும்புகளுக்கு தங்களோட காலனிக்கு தேவையான உணவை தேர்றது மட்டும்தான் இதோட வாழ்நாள் வேலையா இருக்கு. மத்தபடி இணை சேர்தல் எல்லாம் இந்த எறும்புகளுக்கு கிடையாது. பெண் எறும்புகள் இரையை தூக்கிட்டு அவங்களோட வீட்டுக்குள்ள போயிடும். வீடுனா நம்ம வீட்டு சுவட்டர்ல எங்கேயாவது சின்ன விரிசல் இருக்கும்ல, அதுக்குள்ள போயிடும். அந்த விரிசலுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? எறும்புகளோட காலனி. ஒரு காலனினா நூத்துக்கணக்கான எறும்புகள் வாழற இடம், அவங்க வீடு. அதுங்களுக்கு ஒரே ஒரு ராணி எறும்பு. அதோட ஆயுட்காலம் 10ல இருந்து 20 வருஷம். சில இனங்கள்ல பல ராணிகளும் இருப்பாங்க. ஆனா எப்பவும் எறும்புகளுக்கு ராஜா கிடையாது. பெண் எறும்போட ஆயுட்காலம் 1 மாசத்துல இருந்து 1 வருஷம். ஆண் எறும்போட ஆயுட்காலம் 2ல இருந்து 3 வாரம். ராணி எறும்போட ஆயுட்காலம் மட்டும் 10ல இருந்து 20 வருஷங்க. பெண் எறும்புகள்ல இருந்து ராணி எறும்பு எப்படி உருவாகி வருது? ஒரு நாள் ஒரு ராணி எறும்பு நூத்துக்கணக்கான எறும்புகளை பிரசவிக்குது. ஒர்க்கர்ஸ் பெண் எறும்புகள் எல்லாம் சேர்ந்து புதுசா பிறந்த எறும்புகள்ல இருந்து சில பெண் எறும்புகளை தேர்ந்தெடுக்குது. தேர்ந்தெடுத்த அந்த எறும்புகளுக்கு அதிகமான போசாக்கான உணவுகளை கொடுத்து நல்ல ஆரோக்கியமா வளர்க்கும். ஏன்னா இதுல இருந்து தான் ஒரு எறும்பு வருங்கால ராணி ஆக போகுது. ஆரோக்கியமா வளர்ந்த பெண் எறும்புகளுக்கு ஆண் எறும்புகள் மாதிரி ரெக்கை முளைக்கும். ஒரு கட்டத்துல இணை சேருதலுக்காக அந்த பெண் எறும்புகள் தயாராகும். அப்ப ரெக்கையை விரிச்சு காலனியை விட்டு பறந்து வெளியே வரும். அப்பதான் மத்த காலனி ஆண் எறும்புகளும் வந்து இணை சேர முடியும். நூத்துக்கணக்கான ஆண் எறும்புகள் ஒரு பெண் எறும்போட இணை சேர முயற்சி பண்ணும். ஆனா அதுல அதிகபட்சமா 5ல இருந்து 10 ஆண் எறும்புகள் இணை சேர்ந்தா பெரிய விஷயம். மிச்சம் இருக்கிறதெல்லாம் அந்த முயற்சியிலேயே எனர்ஜி ட்ரெயின் ஆகி இறந்து போயிடும். அந்த பெண் எறும்புகள் போதுமான ஸ்பெம் உள்வாங்கிய பிறகு இணை சேர்தலை முடிச்சுக்கும். பெண் எறும்புகள் கீழே வந்து தங்களோட ரெக்கையை உதிர்த்திடும். ஏன்னா இனி அதுகளுக்கு அது தேவையில்லை. எக்ஸ்ட்ரா ஃபீட்டிங் தேவையில்லாம எனர்ஜி செலவாகும். இப்ப அந்த பெண் எறும்புகள் தனித்தனியா போய் ஒவ்வொரு காலனியை உருவாக்கும். அடுத்த 10-20 வருஷத்துக்கு இந்த பெண் எறும்பு உயிரோட இருக்கும். வாழ்நாள்ல ஒரு தடவை இணை சேர்ந்ததை தன்னோட உடல்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு வாழ்நாள் முழுக்க பயன்படுத்தி சரியான சீசன்ல
நாள்ல ஒரு நாள்லயே நூத்துக்கணக்கான முட்டைகள் இடும். அதுல இருந்து வந்த பெண் எறும்புகள் வளர்ந்து தங்களுக்குள்ளேயே சில பெண் எறும்புகளை தேர்ந்தெடுத்து அதை ஆரோக்கியமா வளர்த்து இணை சேர்தலுக்கு தயாராக்கும். நம் ஆண் எறும்பு நண்பர்கள் பிறந்து 2-3 வாரத்திலேயே மேட்டிங் முடிச்சு இறந்து போயிடும். இணை சேர்ந்த பெண் எறும்பு தனியா போய் ஒரு காலனியை உருவாக்கும். இந்த சுழற்சி தான் மீண்டும் மீண்டும் நம்ம வீட்டு சுவர் விரிசலுக்குள்ள நடந்துகிட்டே இருக்கு. என்ன நண்பர்களே, ஒரு எறும்பு ஜோம்பியா மாறுறதுல இருந்து சாகாவரம் பெற்ற ஜெல்லி ஃபிஷ் வரைக்கும் இன்னைக்கு நம்ம பார்த்த எல்லாமே நிஜமாவே பிரமிப்பா இருக்குல்ல. இயற்கை நமக்கு கத்துக் கொடுக்க இன்னும் எவ்வளவோ ரகசியங்களை உள்ள வச்சிருக்கு. இதுல உங்களை ரொம்ப வியக்க வச்ச விஷயம் எதுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது விஷயத்தை கத்து கொடுத்திருந்தா ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் பல விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம வேதேஸ் எக்ஸ்பி சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. அடுத்து ஒரு அதிரடியான வீடியோல நம்ம சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. நீங்க யூடியூப்ல இருந்தா சப்ஸ்கிரைப் தட்டுங்க, இன்ஸ்டால இருந்தா ஃபாலோ தட்டுங்க. தேங்க்யூ.